இப்ப இது ஆப்பு சார்பாக வந்து இந்த ஆப்பு இதுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்றை கொடுக்கும், அதை எஸ் எடுக்கிறேன். அதே விஷயத்தான் இந்த ஆப்பும் வந்து இந்த உருளைக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதையும் நான் எஸ் எடுத்துக்கொள்றேன். இப்ப இது தாக்க மறுதாக்க விசைகள் சொல்றதால இதே எஸ் விசை இதுலேயும் தொழிற்படும். அதே மாதிரி இதே எஸ் விசை இதுலேயும் செங்குத்தாக தொழிற்படும். இப்ப இதுல நிறை வந்து எம்ஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேபிட்டல் எம்ஜியாக இருக்கும். இதர நிறை வந்து ஸ்மால் எம்ஜியாக இருக்கும். அதே மாதிரி இதர நிறையும் வந்து ஸ்மால் எம்ஜியாக இருக்கும். இப்ப இந்த எல்லாமே விசைகள் வந்து இதால தாக்குற விசையும் இதால கொடுக்கப்படுற விசையும் வந்து சமன் எடுத்ததுக்கு காரணம் இதுல திணிவு, அதே நேரம் இது எல்லாமே வந்து சர்வசம ஆப்பு அப்படிங்கிறதால. ஸோ இப்ப இதுக்கு நம்ம ஒரு விசை வரிப்படத்தை வச்சுக்கொண்டு, இதுக்கு வரைஞ்ச இந்த விசை வரிப்படத்தை வச்சுக்கொண்டு இப்ப அவர் கேட்ட கேள்வி வந்து இந்த உருளையினுடைய மேக்சிமம் திணிவு கேபிட்டல் எம் சொல்றதுக்கு இருக்கக்கூடிய பெருமானம் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்குது. ஸோ அந்த பெருமானத்தை காண்டன்னு சொல்லலாம். இப்ப நான் சமநிலையில இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இந்த உருளையை உருளட சமநிலைக்கு இருக்கிறேன். அதாவது உருளையினுடைய சமநிலைக்கு வந்து நான் மேல் நோக்கி சமன்பாடு எழுதுகிறேன். இப்ப மேல் நோக்கி பார்த்தோம் அப்படி சொன்னால் இப்ப நமக்கு இந்த கோணம் எல்லாம் தெரியும் வந்து இதெல்லாம் வந்து 45 பாகை கூட போகும். அதாவது இதை மையம் சொல்லி எடுத்தோம் அப்படி சொன்னால் இந்த மையத்தினுடான அந்த கோணம் வந்து சரியாக 45 வகையாக இருக்கும். இது ஏன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இது சொல்ல வேண்டிய அளவுக்கு அதாவது இந்த கோணம் வந்து 45 வகைன்ற அவர் சொல்லிட்டார். ஸோ இது 45ன்னு சொன்னால் கேத்திர கணித அறிவு வேணும் தானே. ஸோ இதுக்குள்ள வார கோணம் இந்த கோணமும் எடுத்து பார்த்தீங்கன்னா 45 வகையாக தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த கோணத்தை பாருங்க, மேல் நோக்கி தாக்குற விஷயம் வந்து இதை நீங்க சரியாக வந்து அதாவது மேல் நோக்கி மடிச்சீங்கன்னு சொன்னால் விசையை மேல் நோக்கி மடிச்சீங்க என்றால் 2s cos 45 அப்படின்னு சொல்லி வரும். அது சமனாக இருக்கும் இந்த கேபிட்டல் எம்ஜிக்கு வந்து. ஸோ இதுல இருந்து 2s into cos 45 சொல்றது 1 வர்க்கமூலம் 2, இது கேபிட்டல் எம்ஜிக்கு சமன். ஸோ எஸ் என்று சொல்றது வர்க்கமூலம் 2 கேபிட்டல் எம்ஜியின் கீழ் 2ஆக இருக்கும். இதை நான் எடுத்து வச்சுக்கொள்றேன். இப்ப இந்த ஆப்புக்கு வருவோம். இந்த ஆப்புக்கு வந்தோம்னு சொன்னால் இப்ப இந்த ஆப்புல தாக்கக்கூடிய விசைகளை பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு விஷயம் ஒன்று எக்ஸ்ட்ராவை தாக்கும். அதாவது இந்த ஆப்புல தாக்கக்கூடிய விஷயம் வந்து இப்ப இந்த தரை வந்து இது இருக்கக்கூடிய தரை வந்து கரடானது. ஸோ இதுல உராய்வும் இருக்கும். அதுக்கு முதல் இந்த ஆப்புக்கு வந்து ஒரு மறுதாக்கம் ஒன்று இந்த தரையால கொடுக்கப்படும். ஸோ மறுதாக்கம் ஒன்று இந்த தரையால கொடுக்கப்படும். இந்த மறுதாக்கத்தை வந்து நான் கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன். இந்த ஆப்பினாலையும் வந்து இந்த தரைக்கு ஒரு மறுதாக்கம் கொடுக்கப்படும் தான். ஆனா நம்ம ஆப்பை மட்டும் கருதுறதால அது தேவையில்லை. ஸோ தரையை கருதினாத்தான் அந்த மறுதாக்கத்தை நம்ம போட வேண்டி வருது. ரைட். இப்ப இந்த ஆப்பினுடைய சமநிலைக்கு நான் கருதினேன்டா, ஆப்புக்கு கருதினென்றால் இந்த ஆப்புடைய சமநிலையை பொறுத்த வரைக்கும் நான் மேல் நோக்கி வந்து மேல் நோக்கிய சமநிலை எடுத்தேன்னு சொன்னால் இப்ப இந்த கோணமும் வந்து சரியாக கிடையோட 45 வாகை. இப்ப இது 45 செல்றதால ஸோ நீங்க எல்லாம் சரியா இதை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி 90 வாகை சரியா, நீ இது 90 வாகன்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த கோணமும் 45 வகையாகத்தான் இருக்கும். ரைட். எப்படின்னு சொல்றதெல்லாம் பாருங்க. இப்ப இந்த கோணத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் இப்ப நான் வந்து மேல் நோக்கி சமநிலையை கருதினத்தால கேபிட்டல் ஆர் கொண்டு வரும். அதே நேரம் இதை நீங்க சரியா செங்குத்தா மடிச்சீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கின செங்குத்துக்கு மடிச்சீங்கன்னா எஸ் சைன் அல்லது ஓகே எஸ் சைன் 45 சொல்லி எடுத்துக்கொள்றேன். எஸ் சைன் 45 சாரி இடத்துல சமன் வரும். ஏனென்றா இது மேல் நோக்கி இருக்குது. இந்த எஸ் மடிச்சிங்கன்னு சொன்னா செங்குத்தா கீழ் நோக்கி மடிச்சீங்கன்னா கீழ் நோக்கி வரும். ஸோ அதால சமனுக்கு மற்ற பக்கம் வரும். சக ஸ்மால் எம்ஜி ஒன்று வரும். இப்ப இந்த ஆர்ன்னு சொல்றது எஸ் சைன் 45 எஸ்ன்றது சொல்ற பெருமானம் என்ன இருக்கு. ஸோ வர்க்கமூலம் 2 கேபிட்டல் எம்ஜி கீழே 2 இன்டூ சைன் 45 1 வர்க்கமூலம் 2 சக ஸ்மால் எம்ஜி. இப்போ இதெல்லாம் சுருக்கினம் என்று சொன்னால் கேபிட்டல் எம்ஜியின் கீழ் 2 சக ஸ்மால் எம்ஜி அப்படின்னு சொல்லி வருது ஆர். இப்ப இதை வச்சுக்கொண்டு நான் கடைசியாக இப்ப இந்த ஆப்பினுடைய சமநிலைக்கு தான் கேள்வி செய்ய போறேன். கிடையாக அதாவது இந்த ஆப்புக்கு நான் கிடை சமநிலையை கருதினேன்னு சொன்னா ஆப்போட கிடை சமநிலையை கருதினேன்டா நீங்க கட்டாயம் ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப இது அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் ஆப்பு நழுவாமல் இருக்கிறதுக்கு. ஆப்பு நழுவாமல் இருக்கிறதுக்குன்னு சொன்னா
ஆப்பு ஆப்பு நழுவி போறேன்னு சொன்னா இங்கல பக்கம் நழுவி போகும். இப்ப இது இங்கல பக்கமும் இது இங்கல பக்கம் தான் நழுவும். இப்படி ஒன்று நோக்கி நழுவ போறலையே, நழுவுறன்னு சொல்றது இங்கல ரெண்டும் எதிர் திசையில போறது. சோ இந்த ஆப்பு கருதினு சொன்னா இந்த ஆப்புட திசை நழுவுற திசை வந்து இந்த பக்கமாக இருக்கு. சோ இது நழுவாம இருக்கணும்டா அவருக்கு நழுவுற திசைக்கு எதிர் திசையில தான் உராய்வு ஆக்கணும். சோ உராய்வு விசை வந்து எங்களை பக்கம் இந்த திசையில, அதாவது இந்த திசையில வந்து உராய்வு அதை நான் எஃப் எடுக்கிறேன், எஃப் விசை தான் ஆக்கும். உராய்வு விசையோட திசை இந்த திசையில இருக்கும், எஃப் ஆக இருக்கும். ரைட். சோ அந்த எஃப் சொல்றது இப்ப நான் இந்த திசையில எடுத்திருக்கிறதால இந்த திசையில இந்த ஆப்புல தாக்கக்கூடிய விசையை பார்த்தோம்னு சொன்னா என்ன விஷயம் இருக்கும், இந்த எஸ்ன்றத சரியாக கிடையாக மடிச்சோம்டா வர்றது. அதாவது எஸ் கொஸ் 45 இருக்கும். சரி, நீங்க கொஸ்டின் எடுத்தாலும் சரி, சைன் எடுத்தாலும் சரி, சரியா? ஏண்டா இப்ப நீங்க இந்த கோணத்தை தான் நடத்திக்கிருந்தாலும் கோணத்தின் வழியை மடிச்சுட்டா 45 இருக்கு. நீங்க இந்த கோணத்தை 45 எடுத்திருந்தீங்கன்னா இதால வடிக்கும் போது இது கொஸ் 45 வந்திருக்கு. ரைட். இப்ப இந்த கிடை விசை எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னால் இதுக்கு எதிர் திசையில இதுக்கு உராய்வு இருக்கிறதால உராய்வு விசை எஃப்க்கு சமனா இருக்கு. இந்த எஃப் சொல்றது மியூ இன்டூ, அதாவது இந்த தரைக்கும் இந்த ஆப்புக்கும் இடையிலான அதாவது உராய்வு குணகம் வந்து மியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. மியூ இன்டூ இந்த ஆப்புக்கு தரையால கொடுக்கப்படுற மருதாக்கம் ஆர். ஸோ ஆர் சமன் எஸ் என்று சொல்றது நமக்கு தெரியும், இந்த அறிக்கை வர்க்கமூலம் 2 கேபிட்டல் எம்ஜி கீழ் 2 இன்டூ ஒன்றின் வர்க்கமூலம் 2. ரைட். இப்ப கண்டுட்டோம். இப்ப நமக்கு ஆறுட பெருமானம் தெரியும், என்னது இந்த அறிக்கை. ஸோ ஆறுட பெருமானத்துக்கு பதிலாக நான் டிரெக்டா இந்த இடத்துல எழுதி கொள்றேன், சரிதானே? கேபிட்டல் எம்ஜியின் கீழ் 2 சக ஸ்மால் எம்ஜி அப்படின்னு சொல்லி எழுதி கொள்றேன். இப்ப இதை 7 இலக்கு சுருக்கினீங்கன்னு சொன்னால் இப்ப இதுல இருக்கக்கூடிய ஜி எல்லாம் வந்து கேன்சல் ஆயிரும். இந்த ஜி எல்லாம் கேன்சல் ஆயிரும் பொதுவாக எடுத்து சுருக்கும் போது. ஸோ மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் எம், கேபிட்டல் எம் வச்சுக்கோ, கேபிட்டல் எம் பை 2 என்று வரும். இந்த மியூவை வச்சுக்கொண்டு இதுல இருந்து நீங்க ஒரு இதை நீங்க பொதுவாக எடுத்து, அதாவது வெளியெடுத்தீங்கன்னு சொன்னால் மியூ கேபிட்டல் எம்ஜியின் கீழ் 2 அப்படின்னு சொல்லி வரும். சக மியூ ஸ்மால் எம்ஜியின் கீழ் 2 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஜி எல்லாம் கேன்சல் ஆயிரும், சாரி. ஸோ நான் ஒரே போலயே தான் திரும்ப திரும்ப விட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கேபிட்டல் எம் தான் நம்ம கேட்டிருக்கிறதால இந்த கேபிட்டல் எம் நான் இங்களை கொண்டு வந்து பொதுவாக எடுக்கிறேன். ஸோ கேபிட்டல் எம் நான் பொதுவாக எடுத்தேன்னு சொன்னேன், இங்களை கொண்டு வந்து பொதுவாக எடுத்தேன்டா, அதாவது இது எப்படி வரும்டா 1 மைனஸ் மியூவின் கீழ் 2 அப்படின்னு சொல்லி வரும். அது சமன் மியூ ஸ்மால் எம் பை 2 ஆக இருக்கும். சாரி, ஸ்மால் எம் ஆக இருக்கும். ஸோ ஆன்சர் கேபிட்டல் இடம் இல்லை, கேபிட்டல் எம் சமன் இந்த 2 இங்க போய் பெருக்கினீங்கன்னா 2 மியூ ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 1 மைனஸ் மியூவை கீழே கொண்டு வந்தீங்கன்னா திரிபடும் 1 மைனஸ் மியூ. ஸோ ஆன்சர் இதுவாக தான் இருக்கு.